கில்லி பட சாதனைங்க. முதல்ல 20 வருஷத்துக்கு முன்னாடியே பெரிய சாதனை பண்ணி எல்லாரையும் அப்படியே ஆச்சரியப்பட வச்ச படம். இப்போ வர யூத் எல்லாம் திரும்பவும் அப்ப பார்த்திருக்க மாட்டாங்க. என்னதான் யூடியூப்லயோ அல்லது வேற சேனல்ஸ்ல பார்த்தாலும் தியேட்டர்ல போய் பாக்குற கிக் இருக்காது. அதுக்காக எல்லாம் காலேஜ்ல படிக்கிறவங்க, ஸ்கூல்ல படிக்கிறவங்க எல்லாரும் கில்லி படத்துக்கு தவறாம போறாங்கன்றது நானே கண்கூட பார்த்தேன். அது திரும்பவும் ஒரு பெரிய மாஸ் அடிக்குது. அந்த அளவுக்கு கில்லி படம் செம்மையா தியேட்டர்ல ஓடிட்டு இருக்குது. அதோட கூட இப்போ இது வாரிசோட துணிவு எப்படி ஒரு கிளாஷ் ஆச்சோ அது மாதிரி மங்காத்தாவும் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். கமலா தியேட்டர்லாம் ஃபுல்லா போகுது அப்படின்னு நான் சொல்லல, ஃபுல்லா போகுதுன்றது தெரிஞ்சே இப்போ சொல்றேன் நான். அந்த அளவுக்கு அவ்வளோ மாசா போயிட்டு இருக்குது கில்லி படம் அப்படின்னு சொன்னாங்க. இதுல விஜயும் சரி, த்ரிஷாவும் சரி, அதுல காமெடியும் சரி, அது எதுவுமே மறக்க முடியல. அவ்வளோ அப்படியே மைண்ட்ல வரி வரியா ஓடிட்டு இருக்குது கில்லி படத்துடைய காட்சியெல்லாம். அவ்வளோ நல்லா பண்ணிட்டு இருப்பார் விஜய். அவரு பிரகாஷ்ராஜ் இதுல ஒரு தனியான ஒரு கேரக்டர்ல அதுல கலக்கி இருப்பாரு. எங்களுக்கெல்லாமே ஒரு நான் 40 மேல இருக்கவங்களுக்கே பார்க்கணுன்றது ஆசை தான் இருக்குது. பார்க்கலாம் இன்னொரு தடவை கில்லி தியேட்டர்ல போய் பார்க்க முடியுதான்ட்டு.